and welcome to Banu's Corner. இன்னைக்கு ஒரு நாகர்கோயில் ஸ்பெஷல் பலாப்பழ பாயசம் தான் செய்ய போறேன். எங்க ஊரான நாகர்கோயில்ல இத சக்கப்பழ பாயசம்னு சொல்லுவோம். இந்த பாயசம் கேரளா ஸ்பெஷலான சக்க பிரதமன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல பாசி பருப்பும் சேர்த்து செய்வோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த பாயசம் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த பலாப்பழத்தோட வாசனையும் தேங்காய் பாலோட சுவையும் பலாசுளையும் வெல்லத்தோட தித்திப்பும் கூட சேரும் போது சான்ஸே இல்லைங்க, சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க டேஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு, அப்புறம் வெல்லம், நல்ல டார்க் வெல்லமா இருந்தா பாயசம் நல்ல கலரா இருக்கும். பலாச்சுளை, நல்ல பழுத்த பலாவா எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் பாலுக்கு தேங்காய் துருவல், நெய், முந்திரி பருப்பு, கீரின தேங்காய், இதோட உலர்ந்த திராட்சையும் எடுத்துக்கோங்க. முதல்ல பாசி பருப்பை கலர் மாறாம வாசனை வர வரைக்கும் மிதமான சூட்ல வறுத்து எடுத்து அளவான தண்ணியில ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப்பை நான் வாசனை வர வரைக்கும் வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் 200 கிராம் வெல்லத்தை நான் திருவி வச்சிருக்கேன். திருவினப்ப எனக்கு 1.5 கப்பு வெல்லம் கிடைச்சிது. துருவின வெல்லத்தில் ஒரு அரை கப் தண்ணி விட்டு வெல்லம் கரைய அடுப்பில் வச்சு எடுங்க. நான் கெட்டிலில் ஹாட் வாட்டர் இருந்ததுனால அதை ஊற்றி கலந்த உடனே அந்த வெந்நீர்லேயே வெல்லம் கரைஞ்சிடுச்சு. ஒரு அரை மூடி தேங்காய் திருவல்ல கெட்டியான முதல் பாலும் அப்புறம் 2வது பாலும் எடுத்திருக்கேன். நான் 3வது பாலும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை பாசி பருப்பு கரைக்க எடுத்துக்கலான்னு வச்சிருக்கேன். 3ஐயும் அடையாளப்படுத்த 3 டிஃப்ரெண்ட் பவுல்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பை நிறைய தண்ணி விட்டு வேக வச்சா 3வது பாலை விடாதீங்க, தேவையில்லை. இந்த பாயசத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த பலா தான். அதனால நல்ல பழுத்த பலாவாக எடுத்துக்கோங்க. பலா கொட்டையை எடுத்துட்டு சுளைகளை பொடி பொடியாக வெட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயசத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய் விட்டு சூடு பண்ணி கீரின தேங்காய், முந்திரி பருப்பு தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்து எடுங்க. அப்புறம் உலர்ந்த திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் அளவான தண்ணியில் பாசிப்பருப்பை வேக வச்சதுனால பாசிப்பருப்போட 3வது தேங்காய் பாலும் விட்டு கரைச்சிட்டேன். இதை நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும். இப்போ கொதிக்கிற பருப்பு கலவையோட அரைச்சி வச்சிருக்கிற பலா விழுத சேர்த்து நல்லா கரைச்சி விழுது நல்லா வேகிற வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே கொதிக்க விடுங்க. பலாச்சுளைய நம்ம அரைச்சி சேர்த்ததுனால சீக்கிரம் அது வெந்துடும். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வெள்ளை தண்ணிய கலவையில விட்டு நல்லா கிளறி விடுங்க. வெள்ளத்தோட பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க. இப்போ வெல்லம் பச்சை வாசனை போய் நல்லா சேர்ந்து கலந்து வந்துடுச்சு. இனி 2வது தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர விடுங்க. தேங்காய் பால் விட்ட பிறகு எப்பவுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அடுத்தது தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை அணைச்சிடுங்க. இனி வறுத்து வச்ச தேங்காய் பால், முந்திரி, உலர்ந்த திராட்சையை சேர்த்துடுங்க. பலாப்பழத்தோட சுவையும் மனமும் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி அதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பலாப்பழ பாயசம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக திகட்டுற அளவுக்கு தித்திப்பாக இருக்கும். ஒரு அரை கப்பு பாயசம் சாப்பிட்டாலே ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் தமிழ் வருஷ பிறப்புக்கு விஷு கனி வச்சு பலாப்பழத்தை வைக்கிற வழக்கம் இருந்தால் இந்த வருஷம் விஷு கனி முடிஞ்ச அப்புறம் இந்த பலாச்சுளையில் இந்த சூப்பரான நாகர்கோயில் பலாப்பழ பாயசத்தை செஞ்சு பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பலாப்பழ பாயசம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.